Hey people, I welcome you back to Caroline's Online Academy. This is the sixth video in the series. In the video, we'll be solving a cash flow question from 2019 compartment question paper. The question paper, like cash flow statement question almost covers every adjustment. Adjustments are covered. So I thought it would be nice to solve this question for you to explain how to do the cash flow problem. So as I told you, before we start solving the cash flow question, we need to understand if we have to prepare the working notes that are to be prepared. So அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட் நம்ம எதை பார்த்தோம், ப்ராவிஷன் ஃபார் டாக்ஸ். ஸோ ப்ராவிஷன் ஃபார் டாக்ஸ் ஒர்க்கிங் நோட் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவோம், and they've given the opening provision for tax and closing provision for tax and tax paid அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. So where is provision for tax usually given in the cash balance sheet questionல அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ப்ராவிஷன்ஸ் இருக்கும். அதோட பிரேக்கப் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா ப்ராவிஷன் ஃபார் டாக்ஸ் இருக்கு. ஸோ தேவ் கிவன் த ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ப்ராவிஷன் ஃபார் டாக்ஸ். கேஷ் ஃப்ளோ கொஸ்டின் போடும்போது இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, யூஸ்வலா பேலன்ஸ் ஷீட்ல ப்ரீவியஸ் இயர் வந்து ரெண்டாவது காலமா இருக்கும், கரண்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் காலமா இருக்கும். சில நேரத்துல அதை மாத்தி கொடுத்துருப்பாங்க சில கொஸ்டின்ல. ஸோ எது கரண்ட் இயர் எது ப்ரீவியஸ் இயர்னு கரெக்டா பாத்துக்கணும். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து கரண்ட் இயர் இஸ் ஃபர்ஸ்ட் காலம், ப்ரீவியஸ் இயர் வந்து ரெண்டாவது காலம். ஸோ நம்ம ஒன்றும் அவசரம், ஐ மீன் இட் இஸ் சேம் திங். ஸோ அது ஒரு தடவை பார்த்து வச்சுக்கிறது நல்லது. சம்பு எனிவே ப்ராவிஷன் ஃபார் டாக்ஸுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இஸ் ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட், க்ளோசிங் பேலன்ஸ் இஸ் கரண்ட் இயர் அமௌண்ட். தேவ் கிவன் தட் அண்ட் தே ஹவ் நாட் கிவன் எனிதிங் எல்ஸ். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 lakh rupee debentures இஷ்யூ பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் மெஷினரி சேல் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. they have not given the about, I mean they have not mentioned anything about tax paid. இந்த மாதிரி சம்ல வந்து நம்ம ப்ராவிஷன் ஃபார் டாக்ஸுக்கு ஒர்க்கிங் நோட் போட தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சம்ல ஓப்பனிங் பேலன்ஸ் இஸ் டாக்ஸ் பெய்டு, க்ளோசிங் பேலன்ஸ் இஸ் ப்ராவிஷன் கிரியேட்டட். இது புரியல அப்படின்னா வீடியோ 1ல போய் பாருங்க. ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இட். வீடியோ 1 or 2 or 3 அந்த ஏர்லியர் வீடியோஸ் நான் நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது. ஓகே, ஸோ அப்போ ப்ராவிஷன் ஃபார் டாக்ஸ் ஒர்க்கிங் நோட் போட வேணாம். அடுத்த கொஸ்டின் நம்ம கேட்கணும் பிஃபோர் சால்விங் த ப்ராப்ளம் இஸ், ஃபிக்ஸட் அசெட்ஸ்க்கும் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷனுக்கும் ஒர்க்கிங் நோட் போடணுமா வேணாமா அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து we have to divide the questions into 2 types, அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இருக்கிற கொஸ்டின், இல்லாத கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் a question with accumulated depreciation. ஃபேஸ் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்ல அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இருக்காது. ஆன் த ஃபேஸ் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் டான்ஜிபிள் அசெட்ஸ் மட்டும்தான் இருக்கு. பாத்தீங்களா, அதோட பிரேக்கப் வந்து அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் கொடுத்துருப்பாங்க. டான்ஜிபிள் அசெட்ஸ்ல மெஷினரி லெஸ் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இருக்குல்ல. ஸோ இந்த கொஸ்டின்ல அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன். அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இருக்கிற கொஸ்டின்ல நம்ம அடுத்து கேட்க வேண்டிய கேள்வி வந்து சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் இருக்கா இல்லையான்னு. ஏன்னா சேல் ஆஃப் அசெட் இருந்தா தான் நம்ம ஒர்க்கிங் நோட்லாம் போடணும். சேல் ஆஃப் அசெட் இல்லை அப்படின்னா ஒர்க்கிங் நோட்லாம் போட வேணாம். கீழே அந்த இன்ஃபர்மேஷன் எங்க கொடுத்துருப்பாங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் யூஸ்வலா கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்தா during the year a piece of machinery costing 80,000 on which accumulated depreciation was 40,000 was sold at a gain of 10,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So yes, we have sale of machinery too. அப்போ we have to prepare the working note. So இந்த சம்ல ஒர்க்கிங் நோட் எப்படி போடணும், if you remember I've already prepared the format and all so that we don't waste time. சரியா, if you remember இந்த மாதிரி சம்ஸ்ல நம்ம வந்து ஃபிக்ஸட் அசெட் அக்கௌண்ட்டையும் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டையும் சைமல்டேனியஸா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு first we have to write the opening balance of the fixed asset. Fixed asset is an asset obviously, so opening balance will be written on the debit side. So opening balance எங்க இருந்து எடுக்கணும், tangible asset machinery இருக்கு இல்லையா, மெஷினரியோட opening balance 20 lakhs, previous year ஓட balance தான் opening balance. So 20 lakhs போட்டாச்சு. அடுத்து க்ளோசிங் பேலன்ஸ் எழுதணும். க்ளோசிங் பேலன்ஸ் will come in the credit side. So by balance carried down again, that is 26 lakhs இங்க இருக்கு. Okay, alright. அதுக்கப்புறம் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷனோட ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்து எழுதணும். ஸோ பை பேலன்ஸ் brought down, அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இஸ் அ liability, அதனால அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடுல வரும். ஓப்பனிங் பேலன்ஸ் இஸ் 1 lakh. அடுத்து க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எடுத்து எழுதணும். க்ளோசிங் பேலன்ஸ் இஸ் பை பேலன்ஸ் கேரிட் டவுன், க்ளோசிங் பேலன்ஸ் இஸ் 2 lakh. ஸோ இதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்,
with the machine oda accumulated depreciation fixed as accumulated depreciation account la remove panni fixed asset account la podum. So with the machine oda accumulated depreciation evlondradha understand pandradhukku we have to read this sentence carefully. During the year, a piece of machinery costing 80,000 on which accumulated depreciation was 40,000 was sold at a gain of 10,000. So accumulated depreciation of the sold machinery is 40,000 rupees. So accumulated depreciation account la two fixed assets. Actually, we don't have to write fixed assets. Machinery in soltanga. So we'll write machinery. And therefore, we'll write two machinery account 40,000 because that is the accumulated depreciation on the asset. So similarly, here we'll write by accumulated depreciation. I'm not writing the full thing for one space. Account 40,000. அடுத்து என்ன பண்ணும் எவ்வளவு ருபீஸ்க்கு வித்திருக்கோமோ அதை எடுத்து கிரெடிட் சைடுல எழுது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும் இந்த சம்ல. ஓகே அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஒர்க்கிங் நோட் போடுவோம் இல்லையா, கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஸ்லாஷ் லாஸ் ஆன் ஃபிக்ஸ்ட் அசெட். Cost of the asset, cost of the asset, cost of the asset, evlo cost of the asset evlo during the year a machinery piece of machinery costing 80,000. So cost of the asset is 80,000 less accumulated depreciation on the asset. In this question it is 40,000. The minus panna what we will get is the written down value or book value of the asset on the date of sale, which is 40,000. This asset has been sold at a gain of 10,000 rupees, right? So, gain of 10,000 add panina, namak enna kedaikum sale value kedaikum. Loss na subtract pannuvom, gain na add. So sale value of the asset is 50,000. Understood my dear children? So sale value of the asset on the by bank account adin potu 50,000 adin potulam. And profit or loss on sale of fixed asset வந்து ப்ராஃபிட் எல்லாத்தையும் வந்து டெபிட் சைட்ல போடணும், லாஸ் கிரெடிட் சைட்ல போடணும். அதை நான் ஏற்கனவே அந்த ஒர்க்கிங் நோட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி. ஸோ டு பிஎன்எல் அக்கௌண்ட் ப்ராஃபிட்னால நான் டெபிட் சைடு ஆஃப் த மெஷினரி அக்கௌண்ட்ல போடுறேன். இந்த சம்ல அவங்களே கொடுத்தாங்க. சில சம்ல வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், இந்த சம்ல கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க, அவங்களே கொடுத்தாங்க. ஸோ டு பிஎன்எல் அக்கௌண்ட் 10,000. அண்டர்ஸ்டுட்? ஸோ இப்போ நம்ம போட வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டோம். போட வேண்டிய எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல, we have to balance this, கரெக்டா இல்லையா? சோ பேலன்ஸ் பண்ணா கிரெடிட் சைடோட பேலன்ஸ் வந்து by depreciation, that is a depreciation charge during the year. சோ இங்க எவ்வளவு வருது, டெபிட் சைடு ஆட் பண்ணி கிரெடிட் சைடு போட்டோம்னா depreciation charge வந்து 1,40,000 வருது. அண்ட் மெஷினரி அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு அதிகமா இருக்கு, 26,90,000. ஸோ அதோட பேலன்சிங் ஃபிகர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் பி த அசெட் பர்ச்சேஸ்ட். வில் பி த அசெட் பர்ச்சேஸ். இந்த கொஸ்டின்ல அசெட் பர்ச்சேஸ் வந்து 6,80,000. ஓகே. So now we have prepared the working note that are supposed to be prepared to start solving the cash flow problem. So we will start solving the cash flow problem. Before that we have to prepare the net profit before tax and extraordinary items, correct? So in the question la net profit before tax and extraordinary items evlo appdin pathina, working note calculation of net profit before tax and extraordinary items. Calculation of net profit before tax and extraordinary items. Particulars and amount. Particulars la enna varum, closing balance of P&L reserve. Closing balance of P&L reserve எங்க இருக்கு, notes to accounts la closing balance reserves and surplus கீழ states a balance and statement of profit and loss பாத்தீங்களா? Okay, so 6 lakh less
ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 3 lakh. சோ உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3 lakh. இது கூட நம்ம என்ன பண்ணணும்? டிவிடெண்ட் ஏதாவது பே பண்ணியிருந்தா ஆட் பண்ணணும். டிவிடெண்ட் இந்த சம்ல இருக்கா? யூஸ்வலா டிவிடெண்ட் பத்தி இன்ஃபர்மேஷன் வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த சம்ல டிவிடெண்ட் எதுவும் இல்லை. சோ அதனால we don't have to add it. ஓகே, சரி. அப்புறம் டிவிடெண்ட் இல்ல, அடுத்து என்ன பண்ணணும்? ஏதாவது ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல போய் வேற ஏதாவது ரிசர்வ் இருக்கான்னு பார்த்தா இருக்கிறது ஒரே ஒரு ரிசர்வ், அது வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதை நம்ம இங்க ஏற்கனவே போட்டோம். ஒருவேளை இங்க ஜெனரல் ரிசர்வ் இருந்துச்சுன்னா அதோட ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங் என்ன அமௌண்ட் வருதுன்றதை பார்த்து அதை வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ்ல எழுதணும். ஸோ அதுவும் இங்க இல்லை. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? டிரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ்க்கு அப்புறம் ப்ராவிஷன் ஃபார் டாக்ஸ் கிரியேட்டட் டியூரிங் த இயர் அதை வந்து ஆட் பண்ணணும். ப்ராவிஷன் ஃபார் டாக்ஸ் கிரியேட்டட் வந்து இந்த சம்ல வந்து நம்ம டைரக்டாவே கொடுத்தாங்க. டைரக்டா கொடுத்துட்டாங்கன்னா they have not given டாக்ஸ் பெய்டு எவ்வளவுன்னு கொடுக்காதனால க்ளோசிங் பேலன்ஸும் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸா நம்ம அசியூம் பண்ணி போடலாம் இல்லையா? ஸோ அதனால க்ளோசிங் பேலன்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் அக்கௌண்ட் வந்து 2 lakh போட்டாச்சு, அதை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணும்? எக்ஸ்ட்ராடினரி லாஸ், எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல எக்ஸ்ட்ராடினரி லாஸ், எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்ஸ் இருக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அண்ட் therefore your net profit before tax and extraordinary items, net profit before tax and extraordinary items வந்து 5 lakh only. So with that information you can start the cash flow statement. So net profit before tax and extraordinary items is 5 lakh. You can write it directly in the outer column. சரி, net profit before tax and extraordinary items போட்டதுக்கு அப்புறம் நம்ம இமீடியட்டா என்ன பண்ணுவோம்? We have to make adjustments for non-cash and non-operating items. Adjustment for non-cash and non-operating items la first என்ன பண்ணுவோம்? Adjustment for non-cash and non-operating item la first வந்து எப்பவுமே depreciation ஆகும். Because it's a very obvious thing, it will be there in all questions. இந்த questionல நம்ம depreciation calculate பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இந்த working note போட்டு இந்த amount accumulated depreciation ஓட balancing figure கரெக்டா? So the 1,40,000 தான் நம்மளோட depreciation. So we will write that in the. அடுத்து we have to see if there is amortization. Amortization என்ன? Intangible asset ஓட depreciation தான் amortization. So intangible asset ஓட depreciation இந்த questionல இருக்கா இல்லையான்னு பார்க்கறது first intangible asset இருக்கான்னு பார்க்கணும். Face of the balance sheetலயும் இருக்கலாம், இந்த இடத்துல intangible asset இருக்கு. அதோட பிரேக்கப் இருக்கான்னு பாத்துக்கலாம் ஃபார் சேஃப்டி பர்பஸ். ஸோ இருக்கு, இன்டான்ஜிபிள் அசெட் கீழே குட்வில் இருக்கு. அதோட பேலன்ஸ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் 3 lakh, க்ளோசிங் பேலன்ஸ் 2 lakh குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன இருக்கும்? அமோர்டைசேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அமோர்டைசேஷன் 3 lakhல இருந்து 2 lakh குறைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அது வந்து 1 lakh இங்க இருக்கு பாருங்க. ஒருவேளை இன்க்ரீஸ் ஆயிருந்தா என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் ஆயிருந்தா என்ன பண்ணி அர்த்தம்னா நம்ம புதுசா அசெட் இன்டான்ஜிபிள் அசெட் வாங்கி இருக்கோம்னு அர்த்தம். ஸோ அதை வந்து இந்த இடத்துல போடக்கூடாது. அண்டர்ஸ்டுட் மை டியர் சில்ட்ரன்? சரி, அடுத்து ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் இருந்தா அதை ரெடியூஸ் பண்ணும், ஏன்னா அது ஒரு நான் ஆப்ரேட்டிங் இன்கம். லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் இருந்தா அதை ஆட் பண்ணும், ஏன்னா அது ஒரு நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் இருக்கா? இருக்கு. அதை என்ன பண்ணும்? லெஸ் பண்ணும். ஸோ ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் அது எவ்வளோன்னு சம்லே கொடுத்துருக்காங்கல்ல, sold at a gain of 10,000 அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஒன்னு சம்ல கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? we are supposed to calculate it. ஓகே, அதை நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணிருப்போம். சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் இருந்தாலே நம்ம வந்து ஒர்க்கிங் நோட் போடுவோம் இல்லையா? அப்பவே நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். ஸோ அதை லாஸ் வந்து ஆட் பண்ணும், ப்ராஃபிட் வந்து சப்ட்ராக்ட். சரி, இதுக்கு அடுத்த என்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஹேவ் டு லுக் ஃபார் இன்ட்ரெஸ்ட் பெய்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் பெய்டு இருக்கான்னு பாக்குறதுக்கு எங்க போகணும் அப்படின்னா லாங் டேர்ம் போரோயிங்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் லாங் டேர்ம் போரோயிங்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கீழே வந்து அதோட பிரேக்கப் என்னன்னு பார்க்கணும். நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல லாங் டேர்ம் போரோயிங்ஸ் பாத்தீங்கன்னா 12% டிபென்ச்சர்ஸ் இருக்கு. ஸோ 12% இந்த மாதிரி ஏதாவது பெர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண முடியும். அதனால they expect us to calculate the interest and rate அப்படின்னு புரியுதா இல்லையா? ஸோ 12% டிபென்ச்சர்ஸ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் 4 lakh, க்ளோசிங் பேலன்ஸ் 5 lakh. ஸோ இப்போ நம்ம 4 lakhல இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுமா இல்ல 5 lakhல இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுமா அப்படின்ற கொஸ்டின் வந்து நமக்கு வருது. கரெக்டா இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே போய் அடிஷனல் இன்ஃபர்மேஷனை செக் பண்ணி பார்க்கணும் ஏதாவது இருக்கா அப்படின்னு.
ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல பாத்தீங்கன்னா 12% debentures were issued on 1st April 2017 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? This accounting year is from 1st April 2017 to 31st March 2018. கரெக்டா இல்லையா? And 12% debentures அவங்க எப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க? They issued it on 1st April 2017. அப்படின்னா வருஷம் ஸ்டார்டிங்லயே அவங்க அந்த எக்ஸ்ட்ரா டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. 4 lakhல இருந்து 5 lakhனா 1 லட்சம் ரூபாய்க்கு டிபென்ச்சர் வந்து இந்த வருஷம் இஷ்யூ பண்ணிருக்காங்க இல்லையா? இப்போ வருஷ ஸ்டார்டிங்லயே வந்து அந்த 1 lakhக்கான எக்ஸ்ட்ரா டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வருஷம் முழுக்கவே வந்து 5 lakh rupee டிபென்ச்சர்ஸ் தான் இருக்கு. கரெக்டா இல்லையா? ஸோ இப்போ 5 lakh rupee டிபென்ச்சர்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கிறதுனால the interest also we would have paid on 5 lakh rupees. ஒருவேளை the additional debentures were issued on 31st March 2018 அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வருஷத்தோட கடைசி நாள் தான் அடிஷனல் டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வருஷம் முழுக்க நம்ம கிட்ட எவ்வளவு இருந்திருக்கு? 4 lakh rupee டிபென்ச்சர் தான் இருந்திருக்கு. அதனால 4 lakhல தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஆனா இந்த சம்ல அப்படி சொல்ல 1st April 2017 இஷ்யூ பண்ணிட்டாங்க. அப்போ வருஷம் ஸ்டார்டிங்லேயே அந்த அடிஷனல் டிபென்ச்சரையும் இஷ்யூ பண்ணிட்டாங்க. 4 lakhல இருந்து 5 lakh டிபென்ச்சர் பேலன்ஸ் வருஷம் ஸ்டார்டிங்லேயே ஆயிடுச்சு, கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா வருஷம் முழுக்க நமக்கு எவ்வளவு இருந்திருக்கு? 5 lakh rupee டிபென்ச்சர்ஸ் இருந்திருக்கு. அதனால அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? We are supposed to pay interest on the entire 5 lakhs. So add interest paid 5 lakh. ஏன் ஆட் பண்றோம்? இன்ட்ரெஸ்ட் பெய்ட் இஸ் an expense, எக்ஸ்பென்ஸ்லாம் ஆட் பண்ணும் into 12%. Understood? அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஏதாவது இருக்கா, இல்ல டிவிடெண்ட் ரிசீவ்ட் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்ல சாரி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை போய் பாத்தீங்கன்னா நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 2 lakhல இருந்து 3 lakh மாறி இருக்கு. அதோட பிரேக்கப் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்டோட பிரேக்கப் இருக்கா நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல? அது இல்ல. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஏதாவது, அதாவது கீழே அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பெர்சென்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்ல. ஸோ அப்படின்னா ஆப்வியஸா நம்மளால இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் கால்குலேட் பண்ண முடியாது. அதனால இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணல அப்படின்னு நம்ம அசூம் பண்ணிக்கலாம். புரியுதா இல்லையா? அண்டர்ஸ்டுட் மை டியர் சில்ட்ரன்? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுக்கு எங்க போய் பார்க்கணும்? நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அண்ட் அந்த நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெர்சென்டேஜ் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அப்படி எதுவும் கொடுக்கல அப்படின்னா எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ யூ கேன் இக்னோர் இட். அண்டர்ஸ்டுட் மை டியர் சில்ட்ரன்? இக்னோர் இட். அண்டர்ஸ்டுட்? ஸோ அதை இக்னோர் பண்ணிட்டு அப்புறம் வேற எதுவும் இல்லை, வேற எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் நான் கேஷ் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அதோட நெட் அமௌண்ட் எடுத்து அவுட்டர் காலம் எழுதிட்டு இப்போ நம்ம கையில இருக்கிறது என்னது? இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் என்னது? 5 lakh plus 2,90,000, 7,90,000. Understood my dear children? So இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் working capital changes பண்ணணும். working capital changes, adjustment for working capital changes. adjustment for working capital changesல என்ன பண்ணணும்? கரண்ட் அசெட், கரண்ட் லைபிலிட்டி எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எதெல்லாம் டிக்ரீஸ் ஆயிருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கரண்ட் அசெட்டுக்கு வரலாமா? கரண்ட் அசெட்ல இங்க வந்தீங்கன்னா ஆன் த ஃபேஸ் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்ல கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்கும். current investment unless otherwise mentioned will be considered as a cash equivalent. So cash equivalence cash flow statementல நம்ம போட மாட்டோம். And therefore current investment will not be adjusted in this adjustment for working capital changes. சரி, அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? இன்வென்ட்ரிஸ் இருக்கு. இன்வென்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது இந்த காலம் வந்து 1,30,000, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 2,60,000. அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆனா என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் இன் இன்வென்டரிஸ். இன்க்ரீஸ் இன் இன்வென்டரி எவ்வளோ? 1,30,000 சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த நெகட்டிவ் நம்பரை நான் எழுதிட்டேன். அண்டர்ஸ்டுட் மை டியர் சில்ட்ரன்? அடுத்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் இருக்கு கரண்ட் அசெட்ஸ்ல. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸையோ கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸா கருதப்படுகிற எந்த ஐட்டம்ஸையும் நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மென்ட் போட மாட்டோம். ஸோ we are not going to do it now. We'll do it at the end. I'll show you how to do. Okay. சரி, அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? கரண்ட் லயபிலிட்டிஸ்க்கு போகலாம். அடே கரண்ட் லயபிலிட்டிஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ப்ராவிஷன் இருக்கு, அப்புறம் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஷார்ட் டேர்ம் ப்ராவிஷன்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு, என்ன இருக்குன்றத வந்து டைரக்டா அது இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு போட்டுறக்கூடாது. ஷார்ட் டேர்ம் ப்ராவிஷனாலே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். என்ன பண்ணும்? கொஞ்சம் கீழே போய் பார்க்கணும். கீழே போய் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ப்ராவிஷன் என்னது? ப்ராவிஷன் ஃபார் டாக்ஸ். ப்ராவிஷன் ஃபார் டாக்ஸ் தான் நம்ம ஏற்கனவே போட்டோம்ல, அதை மறுபடியும் போடக்கூடாது இல்ல இந்த இடத்துல. அதனால அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்ல ஷார்ட் டேர்ம் ப்ராவிஷன்ஸ் வராது.
சரி, ஷார்ட் டேர்ம் borrowings பாத்தீங்கன்னா 1,75,000 வந்து 1,70,000 சப்ட்ராக்ட் குறைஞ்சிருக்கு. ஒரு 5,000 குறைஞ்சிருக்கு. சோ அது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல வருமா வராதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கு இல்லையா? போடுறதுக்கு முன்னாடி யூ சப்போஸ் கோ அண்ட் சி ஷார்ட் டேர்ம் borrowings என்ன அப்படின்னு பார்ப்போம். ஷார்ட் டேர்ம் borrowings அதாவது பேங்க் ஓவர் டிராஃப்ட், கேஷ் கிரெடிட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல வராது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்ல வராது. It's a financing activity, so it will only come as a financing activity. It will not come in adjustment for working capital changes. Understood, my dear children? Understood or not? So adjustment for working capital changes la நம்ம கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்தப்போ ஷார்ட் டேர்ம் borrowings இருந்தாலும் அது பேங்க் ஓவர் டிராஃப்டா இருக்கிறதுனால அது இங்க ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்ல வராது, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில தான் வரும். அதனால we are not going to make that as an adjustment. So நமக்கு ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்கு. அது என்ன ஐட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்க்ரீஸ் இன் இன்வென்டரிஸ். அதை நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட், சாரி, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் before tax and extraordinary items. இப்ப என்ன பண்ணும்? அந்த அமௌண்ட் என்னது? அந்த அமௌண்ட் என்னது? 7,90,000 ஏற்கனவே கண்டுபிடிச்சது மைனஸ் 1,30,000 which is 6,60,000. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? we have to reduce tax paid. tax paid வந்து ரெடியூஸ் பண்ணும் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்ஸ் ரெடியூஸ் பண்ணும், டாக்ஸ் ரீஃபண்ட் ஆட் பண்ணும், எக்ஸ்ட்ராடினரி இன்கம் ஆட் பண்ணணும். பட் அதெல்லாம் வந்து இந்த கொஸ்டின்ல இல்ல. இந்த கொஸ்டின்ல இருக்கிறது ஒன்னே ஒன்னு டாக்ஸ் பெய்டு. சோ டாக்ஸ் பெய்டு இந்த கொஸ்டின்ல எவ்வளோ? இந்த கொஸ்டின்ல டாக்ஸ் பெய்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்? டாக்ஸ் பெய்டு பத்தி எதுவுமே பேசல அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ப்ராவிஷன் ஃபார் டாக்ஸ் தான் டாக்ஸ் பெய்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா இல்லையா? ரைட் மை டியர் சில்ட்ரன்? ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ப்ராவிஷன் ஃபார் டாக்ஸ் 1,65,000. உன்னோட கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,60,000 minus 1,65,000 which is 4,95,000. Understood, my dear children? 4,95,000. So guys, நம்ம இப்போ cash flow from operating activities for this question நம்ம போட்டுட்டோம். அண்ட் நம்ம போட்டிருக்கிற cash flow from operating activities கரெக்டா இல்லையா அப்படின்னு செக் பண்ணோம்ல. So we'll check our answer with the suggested answer given by CBSE. அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போட ஆரம்பிக்கும் என்ன பண்ணும்? இந்த புக்ஸ் ஆஃப்னு கம்பெனியோட பேர் எழுது. இது என்ன கம்பெனி? எக்ஸ் லிமிடெட். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸ் லிமிடெட் எழுதணும். எக்ஸ் லிமிடெட். அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்போ போடுவோம்? 31st March கரண்ட் இயரோட ஃபைனல் டேட் 2018. ஓகே. ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் படி பார்த்தா 4,95,000 வரும். கொஸ்டின்ல போய் சஜஸ்டட் ஆன்சர்ஸ் எவ்வளவு வந்திருக்குன்னு பார்க்கலாமா? we have not completed the cash flow operating activities மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். just saying இது வரைக்கும் கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ போய் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 5 lakh. அதுக்கப்புறம் they have written they've added all the adjustments and everything, and the cash flow from operating activities turns out to be 4,95,000 which is also the same. ஸ்லைட்டா வந்து ஃபார்மேட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் நான் கேஷ் நான் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் அதெல்லாம் வந்து அவங்க வந்து வேற மாதிரி எழுதியிருக்காங்க. பட் இட் இஸ் பெட்டர் டு ரிமெம்பர் இட் திஸ் வே. அப்பதான் உனக்கு தெரியும் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் போட்டோம்னா அடுத்து நான் கேஷ் நான் ஆப்பரேட்டிங் ஐட்டம்ஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணும். அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எழுதுறது இஸ் மச் பெட்டர். அண்டர்ஸ்டுட்? பட் எனிவே அந்த மாதிரி எழுதுறதுனால இந்த மாதிரி எழுதுனா மார்க் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. திஸ் இஸ் ஆல்சோ ப்ராப்பர் ஃபார்மேட் வந்து யூ கேன் ரைட் இட் த வே ஐ ப்ரிப்பேர்ட். அண்டர்ஸ்டுட் மை டியர் சில்ட்ரன்? நான் இந்த கொஸ்டின்ல இன்வெஸ்டிங் அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியும் போடணும். அதை வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லோட் யூ வித் a lot of information in one video. வீடியோ பார்க்கும்போது அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை மறுபடியும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இட் இஸ் தேர் இன் த ஒர்க் ஷீட் தட் ஐ கேவ் யூ, ஆர் இட் இஸ் தி compartment 2018 question paper. Compartment 2019 question paper, cash flow statement question paper. Okay. You people take care, have fun, bye. See you with investing and financing activities in the next week.